அவுட் லவுடி சத்தமாக கத்துதல், டெரர், ஃபியர், பேரச்சம், டிசி, ஃபெயிட், மயக்கமடைதல், ப்ரௌட், ஆனர், பெருமை, மஸ்டர், கேஜல், திரட்டுதல். தேங்க்யூ. இன்றைய முக்கிய செய்திகள். உலக சுகாதார அமைப்பு தென்கிழக்கு ஆசியாவில் மண்டல இயக்குநராக சைமா வஜித் நியமனம். பீகார் முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது அறிவிப்பு. சீனாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.2 ஆக பதிவானது. 3 பேர் உயிரிழப்பு. ரேஷன் கடை பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை அறிவிப்பு. இந்திய கிரிக்கெட் அணியின் மூத்த வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் PCCI விருதுகள் விழாவில் 2 முக்கிய விருதுகளை வென்று அசத்தியிருக்கிறார். நன்றி. Today's headlines. World Health Organization Saima Vajri is appointed as Regional Director for Southeast Asia. Bharat Ratna Award to former Bihar Chief Minister Karpuri Thakur. Powerful earthquake in China recorded at 7.2 on the Richter scale. 3 people dead. Inactive notification for ration shop employees. Indian cricketer Ravichandran Ashwin won 2 major awards. Thank you. Good morning, children. Good morning. Today is what day? What day today is? National Girls Education Day. Okay, Empowerment Day. Okay, what is Empowerment Day? Okay, பெண்களால எதையும் செய்ய முடியும்ன்றது. இப்போ ஒரு பெண் கல்வி கற்றால்னாக்கா அவங்க ஃபேமிலி மட்டுமா காப்பாற்றுவாங்க? No. Entire world they will save it. Okay, அதனால அவங்கள பத்தின ஒரு சின்ன ஸ்பீச். ஓகே, மரத்தில் வேர் போல் இருக்கும் தலைமை ஆசிரியருக்கும் மரத்தில் கிளையாய் இருக்கும் ஆசிரியர்களுக்கும் மரத்தில் இருக்கும் சிட்டுக்குருவிகள் போல் இருக்கும் மாணவர்களுக்கும் என்னினிய காலை வணக்கம். என் பெயர் ஸ்ரீ ஆஷிகா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இங்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு பெண் கல்வி. கல்வியின் சிறப்பு. வாழ்க்கை என்ற வீட்டில் கல்வி என்ற விளக்கை ஏற்றினால்தான் எமது வாழ்க்கையானது பிரகாசிக்கும். கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார் ஔவையார். அதாவது நாம் ராஜாவாக இருந்தாலும் அந்த நாட்டில் மட்டுமே சிறப்பிக்கப்படுவோம். நாம் கற்றவராக இருந்தால் எங்கு சென்றாலும் நமக்கு பெருமை. விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்கிறார் பொய்யாமொழி புலவர். விலங்கிடமிருந்து மனிதனை பிரித்து காட்டுவது கல்வி. வெள்ளத்தால் போகாது செல்வம் கல்வி. வேந்தலால் வேகாது செல்வம் கல்வி. கொடுத்தால் குறையாது செல்வம் கல்வி. கற்றுள்ளவர்களுக்கு கல்வி அறிவு என்னும் மணிகலனை அழகு தரும். ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவர்களுக்கு தேவையில்லை என்று கூறுகிறார் குமரகுருபரர். பெண் கல்வி. பெண் என்றால் பேய் இறங்கும் என்றது ஐயா ஊரு. பெண்ணை ஒரு மனுஷியாக மதிப்பவர் இங்கே யாரு? அடுப்பூதும் பெண்ணிற்கு கல்வி எதற்கு? அடுத்தவன் வீட்டுக்கு போறவதானே உனக்கு எதற்கு படிப்பு என்று பெண்களை மட்டம் தட்டி பேசி பெண்களை கல்வி என்னும் மணிகலனை அணிய விடாமலே நாம் இத்தனை வருஷமாக பெண்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் படித்தால் அந்த ஆணை மட்டுமே முன்னேறுவாள். ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பம் முன்னேறும். குடும்பம் முன்னேறினால் ஊர் முன்னேறும். ஊர் முன்னேறினால் நாடு முன்னேறும். நாடு முன்னேறினால் உலகம் முன்னேறும். எனவே பெண்களுக்கு கல்வியை கற்போம். நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்துவாக இருக்க வேண்டும். மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் இஸ்லாமியராக இருக்க வேண்டும். சர்ச்சுக்கு செல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்துவனாக இருக்க வேண்டும். ஆனால் பாடசாலை சென்று படிக்க ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் போதும். மனிதனாக இன்று கல்வியை கற்போம். பெண்களுக்கு கற்பிப்போம். நன்றி, வணக்கம். நான் 7ஆம் வகுப்பு A பிரிவில் படிக்கின்றேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பெண்களின் கல்வி, பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் சமூக முன்னேற்றம். பெண் என்றால் பேய் இறங்கும் என்பது ஐயா ஊரு. பெண்ணை ஒரு மனுஷி என்று மதித்தவன் தான் யாரு? அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அடுத்தவன் வீட்டிற்கு போறவள் தானே உனக்கு எதற்கு படிப்பு என்றெல்லாம் பெண்களை மட்டம் தட்டி பேசி உடன்கட்டை ஏற வைத்ததும் சிசுக்கொள்ளை செய்ய வைத்ததும் இந்த சமுதாயம்தான். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரனில் பெண்கள் நடத்து வந்தும் என்று கூறி பாரதியார் கனவை நான் நினைவாக்க நான் இங்கு கடமைப்பட்டிருக்கிறேன். சங்க காலத்து புலவர்களை நினைத்து பாருங்களேன். பல பாடல்களை பாடி அதியமானிடமிருந்து நெல்லிக்கனியை பெற்றது என் ஔவையார் தானே. உங்கள் அனைவருக்கும் தெரியும், என் ஐயனாகிய திருவள்ளுவர் 1330 குறள்களை இயற்றினார். அந்த குறளில் கல்வி என்னும் அதிகாரத்தில் ஒரு குறள் இருக்கிறது. கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்காதற்கு தக. இந்த குறளை நன்றாக படித்து பாருங்கள். கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்காதற்கு தக. இந்த குறளில் துணைக்கால் வருவதில்லை. ஏனென்றால் யார் ஒருவர் கல்வியில் முன்னேறி வருகிறார்களோ அவர்களுக்கு துணைக்கால் தேவையில்லை. தன்னுடைய சொந்த காலே போதும். இந்த உலகம் பெண்கள் இல்லாமல் இந்த உலகம் முன்னேறுவதில்லை. ஆகையால் இந்த உலகத்தின் முன்னேற்றத்திற்கும்
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாலிகிதா. நான் 7ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். எனது பள்ளியின் பெயர் ஸ்ரீ கலைமகள் மெட்ரிகுலேஷன் பள்ளி, ஊமராபாத். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பெண் குழந்தைகளை பாதுகாப்போம். இன்று சமூகத்தில் பெண்களுக்கு எதிராக அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் ஓரளவு குறைந்திருந்தாலும் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. கல்வி எனும் ஆயுதம் பெண்களை இன்று சமூகத்தில் உயர்த்தவும் அந்தஸ்தை பெறவும் உதவியாக இருக்கின்றது. பெண் என்பவள் ஒரு சமூகத்தின் சிற்பி என்று கூறலாம். இவ்வுலகில் அன்புக்கும் பொறுமைக்கும் பெண் என்பவள் காரணமாக விளங்குகிறது. நன்றி. Attention, national anthem.